அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் சேகர் பாபுவை அடித்து இழுத்து சென்ற டெல்லி போலீஸ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏற்கனவே அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கா இல்லையா, ஸோ அனைத்து கோயிலில் இருக்கக்கூடிய நகைகளை பார்த்தீங்கன்னா எடுத்து சென்று திருடியதாகவும் அவருடைய வீட்டில் எக்கச்சக்கமான நகைகள் சிக்கியதாகவும் ஒரு பரபரப்பான தகவல் வெளியே இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அமலாக்கத்துறை ரகசியமாகவே பார்த்தீங்கன்னா அனைத்து அமைச்சருடைய பட்டியலும் எடுத்து இப்போ ஒவ்வொரு அமைச்சராகவே தொடர்ந்து இப்போ மூன்றாவது அமைச்சராக பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சிக்கியிருக்காரு. சில இப்போ அதிரடியாக நேற்று இரவு நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக சேகர் பாபு அவர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் நடந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் கண்டெய்னராக பார்த்தீங்கன்னா பணங்கள் அவருடைய ரகசிய வீட்டில் சிக்கியிருக்கு. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரைடு நடத்தியிருக்காங்க. இந்த ரைடில் எக்கச்சக்கமான பணங்கள் மறைத்திருக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் நகைகளும் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக ஒரு 2000 கிலோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நகைகள் அனைத்துமே வசமாக சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக டெல்லியிலிருந்து வந்த செய்தியின் அடிப்படையில் அதிரடியாக அவர் அடித்து இழுத்து சென்றதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. சில திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே இருந்திருக்கு. சில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அயராமல் ஒழிச்சிருந்தாலுமே திமுகவுடைய தலைமையகத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டிருக்கு இல்லையா. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் ஊழல் ஆட்சியாகவே பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருந்த நிலையில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 22 அமைச்சர்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் சிக்கியிருக்காங்க ஊழல் வழக்கிலே. இப்போ வரைக்கும் 2026 தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அனைவருமே அவங்களுடைய தொகுதியை பார்த்துக்கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு வந்துருக்கு. எக்கச்சக்கமான நலத்திட்டங்களும் மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய வகையான ஊழல்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுருக்காங்க. திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவருமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. அதே மாதிரி சிஏஜி அதிகாரிகள் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரைடு நடத்தியிருந்தாங்களே சமீப காலத்தில் திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு வரப்போவதில்லை. இன்னும் 4-5 மாத காலங்கள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைத்து கணக்கு வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா திமுக ஒப்படைக்க வேண்டும். இதில் ஒப்படைத்த நிலையில் இதில் எக்கச்சக்கமான ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிரூபணமாயிருக்கு. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு அமைச்சராகவே பட்டியல் எடுத்து இவங்களை அனைவருக்குமே அனைவர் வீட்டில் அவங்களுடைய என்னென்ன அவங்க வீடுகள் வைத்திருக்காங்க, என்னென்ன துறைகள்லாம் அவருடைய பேரில் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அனைவருமே இப்போ அவருடைய இடத்துல ரகசியமான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்திருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் சேகர் பாபு அவர்கள் இப்போ வசமாக சிக்கியிருக்காங்க. அது பார்த்தோன்னா இப்போ டெல்லிக்கு தூக்கியிருக்காங்க. அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.